மெட்ரோ படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் வந்து அவர் கதை எழுத தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட ரைட்டிங்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் மாதிரி எடுக்கணும். ஸோ இந்த பிளாட்டில் வந்து அந்த ஹீரோ அதை ப்ரோட்டகனிஸ்ட்டு என்ன ஒரு பெசலை மாட்டுறாரு, அது என்ன பிரேமஸ் அப்படிங்கிறது தான் ஒரு போகணும். இதில் பிளாட் என்ன எடுத்துருக்காருன்னா தங்க மீன்கள் சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சூர்யாவுக்கு தான் தெரியுது. அது எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சூர்யா வந்து கேட்குறாரு, இவர் சொல்லாமல் இருக்காரு. இவங்க எல்லாமே வந்து ரவுடிசம்ல இருக்கக்கூடிய ஆட்கள். சப்ளாட்டா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து சூர்யாவை லவ் பண்றாங்க. ஆனா நீ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் போகக்கூடாது, சண்டைக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு சீன் என்ன வச்சிருக்காங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து கொல்றதுக்கு சூர்யா அப்பா போறாரு. ஒரு செகண்ட் தவறினாலும் பூஜா ஹெக்டே வந்து கொண்டு இருப்பாரு. இவர் காப்பாத்துறங்கிற பேர்ல அவர் கையை வந்து வெட்டிடுறாரு. ஸோ ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா பூஜா ஹெக்டே உயிரோட இருந்துருக்க மாட்டாங்க. நீ ஏன் வந்து சண்டை போட்டா அப்படிங்கிற மாதிரி பூஜா ஹெக்டே கோச்சிட்டு போயிடுவாங்க. பாதி படம் வந்து ஆக்சுவலா கிட்டத்தட்ட எண்ட் வரைக்குமே அந்த லவ் மேட்டர் தான் வந்து ஒரு மெயின் பேஸா போயிட்டு இருக்கு. சைட்ல ஃபுல்லா ஆக்ஷன் இருந்தாலுமே இது ஒரு மெயின் பேஸா போயிட்டு இருக்கு. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சுத்தமா சரியில்லாத போது நம்மளால அந்த படத்தை வந்து உட்காந்து பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே நீங்க இந்த சீனெல்லாம் மறந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ஆவரேஜா ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தாலுமே சுத்தமா உட்கார முடியல. கங்குவாக்கு அப்புறம் இது சூர்யாவுக்கு ஒரு பிரேக் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா கங்குவா கூட வந்து கம்பேர் பண்ற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. எப்படி வந்து கோட்டு படத்துல வந்து விஜய் வந்து துப்பாக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் கொடுத்தாரோ, அதே மாதிரி கார்த்திக் சுப்புராஜ் என்ன பண்ணாருன்னா சூர்யா வந்து துப்பாக்கி பிடிங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் சூர்யா துப்பாக்கி கொடுக்குற மாதிரி வச்சுட்டாரு. அநேகமா இந்த மாதிரி இன்னொரு படம் 2 படம் எடுத்தாருன்னா இனிமேல் தியேட்டருக்கு ரிலீஸை சூர்யால கொடுக்க முடியாத அளவுக்கு டவுன் ஆயிடுவாரு. டெக்னிக்கல் நல்லா இருக்கு. டெக்னிக்கலா எந்த ஒரே இல்லை. பெரிய படம், மியூசிக் நல்லா இருக்கு, கேமரா ஒர்க் எல்லாம் பிரில்லியண்டா இருக்கு. பெரிய கனிமா சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கனிமா சாங் நம்ம வெளியில பார்க்கும்போது சூர்யா சரியா டான்ஸ் ஆடுறது மாதிரி தெரிஞ்சிருக்கோம். பட் இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கதைக்குள்ள வந்து ஒரு டென்ஷன்ல அங்க வந்து ஆடுவாரு. ஸோ அதனால அது வந்து கதைக்குள்ள நல்லா மிங்கிள் பண்ணி காமிச்சிருக்காங்க. கனிமால ரொம்ப பெரிய டான்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. பட் அந்த ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கதைக்குள்ளதான் அந்த பாட்டு டிராவல் ஆகுது. டெக்னிக்கல்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய பெரிய கிரௌட் எல்லாம் மேனேஜ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் டைரக்டர் வந்து ஒரு பெரிய எஃபர்ட்லாம் எடுத்து மேனேஜ் பண்ணிருக்காங்க. அந்த சைட்லாம் ரெட்ரோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு அந்த காலத்துல நடக்கக்கூடிய கதை அவ்வளோதான். மற்றபடி ரெட்ரோங்கிறதுக்கும் வேற ரொம்ப கமர்ஷியலான வேல்யூலாம் கிடையாது. கொஞ்சம் முந்தைய காலத்துல நடக்குது. யாருக்கு இல்ல பூஜா கிட்ட நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப மெயின் கேரக்டர். ஏன்னா லவ் போர்ஷன் தான் ரொம்ப மெயினா இருக்கு. அவங்க அந்த ஷார்ட்ல இல்லைனாலும் அவங்களுக்காக ஒரு பின்னாடி நிறைய விஷயம் பண்றாரு. அவங்களுக்கு ஸ்கிரீன் பிளேஸ் எல்லாம் எடுத்த மாதிரி தெரியல. அவங்க நல்ல ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் சரியா ஒர்க் அவுட் ஆகல.